ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் கம்பெனியான வணக்கம். ஸ்ரீமதி பக்திவேதாந்த சுவாமி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி यद्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பக்தர்கள் அனைவருமே இந்த மகாபாரதம் தொடர் வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உற்சாகமா தொடர்ந்து வகுப்புகளில் கலந்துகிட்டு இருக்கீங்க. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அடிக்கடி நமக்கு ஏற்படுறது உண்டு. இந்த நேரத்துல நான் இது பண்ணணுமா இல்ல அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. இது எல்லாருக்குமே விதிவிலக்கு இல்லாம ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு ஞானம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப தவறான ஒரு விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதா அது அமைஞ்சிருது. அதுலயும் குறிப்பா எந்த மாதிரியான ஒரு தர்மத்தை எந்த நிலையில எந்த இடத்துல நான் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு எப்போதுமே ஒரு குழப்பம் அப்படிங்கிறது உண்டு. இந்த குழப்பத்துல இருக்கிறப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, சரியான ஒரு முடிவை தேர்ந்தெடுக்க முடியாது. நமக்கு பொதுவா 3 விதமான தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு ஒரு தனிநபருக்கான ஒரு தர்மம், அதை ஸ்வதர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது சமுதாய ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அதுக்கப்புறமா ஆன்மீகத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு தர்மம். ஸோ இப்போ இந்த 3 தர்மங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்ப நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு சுதர்மத்துக்கும் சமுதாய தர்மத்துக்கும் இடையில ஒரு குழப்பம் வந்தா, அந்த சூழ்நிலையில எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு கேட்டா, இயல்பாகவே நம்மளுடைய ஒரு சுதர்மத்துக்கு தான் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் எனக்கு அவசியம், முக்கியம் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல ஆன்மீக தர்மமா இல்லைன்னா ஒரு சுதர்மமா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா, அப்பவும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம நம்மளுடைய சுதர்மத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதுல என்ன தப்பு இருக்கும் பிரபு, அதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருக்கு. மகாபாரதம் முழுவதுமே இதனுடைய அடிப்படையில தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அதாவது மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகளுக்குள்ளேயும் இந்த 3 விஷயங்களை நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? சவுண்ட் கம்மியா கேக்குதுங்க ப்ரோ, வாய்ஸ் கம்மியா இருக்கு. ரொம்ப குறைவா இருக்குங்க பிரபு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. 10 நிமிஷம் பேசுனதுக்கு அப்புறம் சொல்றீங்க, ஆரம்பத்திலே சொல்லணும். ஏதாவது கேட்டுச்சா? ஒண்ணுமே கேட்கலையா? கேக்குது பிரபு, நல்லா கேக்குது பிரபு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்க பிரபு, ஏன்னு தெரியல. கொஞ்சம்
கிட்டக்க வச்சு பேசுறேன். ம். ஹரே கிருஷ்ணா. போக போக வந்து சூடு ஏறும், அப்போ வாய்ஸ் வரும். ஓகே. அதனால நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மகாபாரதத்தின் கதைகள் மூலமா இந்த 3 விதமான தர்மங்களையும் நாம வந்து எப்போ எப்படி கடைபிடிக்கணும், அதுல எந்த விதமான தர்மத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிறது மூலமா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களை நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும். குழப்பங்கள் மட்டும் கிடையாது, நம்ம ஒரு தவறான நேரத்துல தவறான தர்மத்தை இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்கிறோம், கர்ம வினையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா பீஷ்மரை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதுக்காக அவர் தர்மம் தெரியாம நடந்துக்கிட்டாரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அவர் ஒரு தூய பக்தர், நமக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறதுக்காக அப்படி வந்து நடந்துக்கிட்டாரு. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம அதை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா கௌரவர்கள் வந்து அவங்களுடைய சுதர்மப்படி கூட நடக்கல. அவங்க பாண்டவர்களுக்கு மிகவும் அநீதி வந்து இழைத்தார்கள், தப்பு பண்ணாங்க. ஆனா பீஷ்மர் வந்து அந்த தப்பு செய்யறத அவர் வந்து என்ன பண்ணல, கண்டிக்கவும் இல்லை, அவங்க கிட்ட இருந்து விலகியும் வரல. என்ன பண்ணாரு, அவங்கள திருத்தத்துக்கு முயற்சி செஞ்சாரு, ஆனாலும் அவரால் முடியல. அது அவர் அவங்க கிட்ட இருந்து விலகி வரவும் இல்லை. அதனால என்னாச்சு, அவர் யுத்தத்துல வந்து தோற்கடிக்கப்பட்டாரு, மரணத்தை வந்து அடைஞ்சாரு. அவர் வந்து ஒரு தூய பக்தராக இருந்ததுனால அவர் அந்த தவறை செய்திருந்தா கூட அந்த பக்தியின் காரணமா அவர் வந்து ஒரு உன்னதமான ஒரு கதியை அடைஞ்சார். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா வெளிப்புறமா பார்க்கறதுக்கு யுத்தத்துல அவர் வந்து தோல்வி அடைஞ்சார். பரசுராமரையே வந்து யுத்தத்துல வென்ற ஒரு நபர் அர்ஜுனன் அப்படின்ற ஒரு சின்ன பையன், அவங்ககிட்ட வந்து என்னானாரு, அவன் மூலமா தோற்கடிக்கப்பட்டார். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை அவருக்கு வந்து எப்படி ஏற்பட்டது, அவருக்கும் தெரியும் கௌரவர்கள் வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட வந்து அவர் வந்து இந்த நேரத்துல நான் எந்த தர்மத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து ஒரு குழப்பம். அதனால வந்து என்னாச்சு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால ஒருவேளை இங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பீஷ்மர் தன்னுடைய அந்த சுதர்மத்தில இருந்து தவறி இருந்தாலும், சமுதாய தர்மத்தில இருந்து கொஞ்சம் மாறி நடந்திருந்தாலும், அவர் பரதர்மம் ஆன்மீகமான அந்த தர்மத்துல அவர் வந்து உறுதியா இருந்ததுனாலதான் பகவான் கிருஷ்ணரே நேரடியா அவர் வந்து உயிரை துறக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர் கண்முன் வந்து தோன்றி அவருக்கு வந்து வைகுண்ட பிராப்தியை வந்து பகவானே வந்து கொடுக்குறாரு. இது யாருக்குமே வந்து நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஒரு நபர் இறக்குற நேரத்துல பகவான் நேரடியா அவரே வந்து அந்த நபரை வைகுண்டம் அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அட்லீஸ்ட் பீஷ்மர் அந்த பரதர்மத்தை வந்து சரியா கடைபிடித்ததுனால இந்த 2 தர்மங்களையும் கடைபிடிக்காததுடைய அந்த ஒரு விளைவு அவருக்கு வந்து கிடைக்கல. இப்போ நமக்கு இந்த பரதர்மத்துடைய ஒரு முக்கியத்துவம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 தர்மங்களை சுதர்மத்தையும் சமுதாய தர்மத்தையுமே நம்ம வந்து என்ன நினைப்போம், இதுவே நமக்கு வந்து ரொம்ப ஒரு பிரதானமானது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பரதர்மத்தை நம்ம வந்து மறந்துடும், அதை கடைபிடிக்கிறதை விட்டுருவோம். ஏன்னா நமக்கு அதுதான் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது இல்லையா? இதை வந்து கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லி யாரு வந்து கேள்வி கேட்க போறா, யாரும் வந்து கேள்வி கேட்க போறதில்ல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்றது, நெக்லெக்ட் பண்றது, ஒதுக்குறது எதை அப்படின்னு சொன்னா இந்த பரதர்மத்தை தான். அதனாலதான் வந்து நமக்கு மற்ற 2 தர்மங்களை நம்ம வந்து சரியா கடைபிடித்தா கூட நமக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மகாபாரத கதைகள் மூலமா நம்ம வந்து கத்துக்கிறோம். அதுதான்
இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த சரித்திரங்கள்லையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். இனிமே பார்க்க போகிற அந்த சரித்திரங்கள்லையும் இதுதான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இதை நம்ம வந்து முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த பரதர்மம் ஆன்மீகமான ஒரு தர்மம், அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம வந்து எப்படி அதை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தவறாமல் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நேற்றைய வகுப்பில் நம்ம வந்து ருரு அப்படிங்கிற ஒரு ரிஷி, அவர் வந்து பிரம்மத்வாரா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதுக்காக ஏற்பாடு நடக்குது. அந்த சமயத்தில் ஒரு பாம்பு வந்து அந்த பெண்ணை தீண்டி அவங்க வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஆயுளில் பாதி அந்த பெண்ணுக்கு கொடுத்து திரும்ப அவங்களுக்கு வந்து உயிர் கொண்டு வராரு. அதுக்கப்புறமா அந்த சூழ்நிலையில இருந்து பாம்புகள்னாலே அவர் வந்து வெறுக்கிறாரு. அப்போ கண்ணில் படக்கூடிய பாம்பு எல்லாத்தையுமே அவர் வந்து கொண்டுக்கிட்டே வராரு. அப்படி ஒரு சமயத்தில் வந்து ஒரு தண்ணி பாம்பு அதை வந்து கொல்ல முயற்சி செய்யும்போது அந்த பாம்பு வந்து அவரோட வந்து பேசி, நீ வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு வந்து இந்த இனத்தையே அழிக்கிறதுங்கிறது தப்பு. இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திகர் அப்படிங்கிற ஒரு ரிஷி கூட வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக எங்களுடைய இனம் அழிகிறத வந்து காப்பாத்தினார். அப்படி வந்து ஒரு உயர்ந்த ஒரு ரிஷிகளுடைய ஒரு குடும்பத்துல வரக்கூடிய நீ ஏன் இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடுற, தயவு செஞ்சு நீ இதை வந்து ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட், ஒரு ஒரு சின்ன என்ன சொல்லலாம், ஒரு ஹிண்ட்னா ஒரு தொடர்பு, அதை வந்து சொல்லிட்டு போகுது. அந்த சமயத்துல இருந்து அந்த ருரு ஆஸ்திகர்னா யாரு, அவர் ஏன் வந்து இந்த சர்ப்ப யாகத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியோட அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய தந்தையான பிரதமர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, யார் இந்த ஆஸ்திகர், இவர் வந்து இந்த சர்ப்ப யாகத்தை ஏன் வந்து நிறுத்தினாரு, அந்த கதையை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, அப்போ தன்னுடைய தந்தை அந்த கதையை வந்து சொல்ல அவர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த பிரம்மத்துவர் அப்படிங்கிறவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்னாடி ஒரு காலத்துல ஜரத்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருந்தார். இந்த ஜரத்காரு அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ரிஷி. அவர் தனக்குன்னு வந்து ஒரு ஆசிரமம் அமைத்து கொள்ளாம, எந்த இடத்துலையுமே வந்து தங்காம, அவர் வந்து என்ன பண்றாரு, எப்போதுமே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதுவா, ஒரு ரிஷியா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிருக்கிறார். பொதுவாக சன்னியாசிகள் அப்படின்னு சொன்னால் 4 விதமான சன்னியாசிகள் இருக்கிறாங்க. சன்னியாசிகள் அப்படிங்கிறது வேற, ரிஷிகள் அப்படிங்கிறது வேற. அவங்க ரிஷிகள் முனிவர்கள், அவங்க வந்து வேற. ஸோ இந்த ரிஷி முனிகள் பொதுவாக ஒரு புனித ஸ்தலங்களில் எங்கேயோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுக்குன்னு ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கேயே இருந்து தங்களுடைய பயிற்சிகளை அவங்க பண்ணுவாங்க. தினமும் வந்து யஜ்யம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வகையினர் இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு வகையினர் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு இடத்தையுமே தனக்குன்னு ஒரு இடமா வச்சுக்காம இப்படி வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு நிலை. அதை வந்து ஒரு பரமஹம்ச நிலை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பகவானை திருப்தி செய்வதற்காக பல பக்தர்கள் பலவிதமான முயற்சிகளை வந்து செய்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் வந்து என்ன பண்ணுறாங்க, பலவிதமான பயிற்சிகளை அவங்க வந்து பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பிருந்தாவனம் போனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிருந்தாவனத்தில் பலவிதமான சாதுக்கள் இருக்கிறாங்க. அந்த சாதுக்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான தபசியத்தை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பிருந்தாவனத்தையோ இல்லைன்னா கோவர்தன அந்த பர்வதத்தையோ தினமும் பரிக்கிரமா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விரதத்தை ஒரு சில சாதுக்கள் வச்சுருப்பாங்க. தினமும் ஒரு முறை பரிக்கிரமா செய்யக்கூடிய சாதுக்களும் இருக்கிறாங்க, 2 முறை பரிக்கிரமா செய்யக்கூடிய சாதுக்களும் இருக்கிறாங்க, 3 முறை பரிக்கிரமா செய்யக்கூடிய சாதுக்களும் இருக்கிறாங்க. இந்த குரூப்ல யாராவது பிருந்தாவன் பரிக்கிரமா பண்ண பக்தர்கள் இருக்கீங்களா? பிருந்தாவனம் பரிக்கிரமா பண்ணிருக்கோம் பிரபு ஒரு முறை.
எவ்வளவு நேரம் ஆகும்? காலையில 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிச்சோம் பிரபு. கோவர்தன் பரிக்கிரமா பிரபு காலையில 6:30 கோவர்தன் பரிக்ரமா பிரபு. கேட்கல. கோவர்தன பரிக்ரமா தான் பிரபு. காலையில 6:30 மணிக்கு ஆரம்பிச்சோம், மதியானம் 1 மணிக்கு முடிச்சோம் பிரபு. ஓகே, வெரி குட். கேக்குதுங்களா? கொஞ்சம் வேகமா பண்ணிருக்கீங்க நீங்க. நான் கூட்டிட்டு போயிருந்தப்போ எங்களோட வந்த பெங்களூர் வாசிகள் எல்லாம் வந்து காலையில ஆரம்பிச்சதை நைட்டு தான் முடிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸோ அவ்வளவு ஈஸியானது கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் ஒரு நாளையிலேயே 3 தடவை பரிக்கிரமா பண்றவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளவு தூரம் வந்து ஒரு கடுமையான ஒரு தபஸ்யம் பண்றாங்கன்னு யோசித்து பாருங்க. இன்னும் சில சாதுக்கள் தண்டவத் நமஸ்காரம் செஞ்சே கோவர்தனத்தை பரிக்கிரமா பண்ணக்கூடிய சாதுக்கள் இருக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டே செய்யறாங்க பிரபு. இன்னும் சில சாதுக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த ராதா குண்டத்தின் கரையில அவங்க வந்து வசிப்பாங்க. தினமும் வந்து ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொண்டு தினமும் 64 மாலை ஜெபம் பண்ணக்கூடிய சாதுக்கள் வந்து இருக்கிறாங்க. இன்னும் சில சாதுக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மொத்த விருந்தாவனம் பிரஜ மண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பகுதி மொத்தம் வந்து 84 குரோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு கிலோமீட்டர் கணக்கில் அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். 80 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அப்போ இந்த பிரஜ மண்டல பகுதி முழுவதுமே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமா பரிக்கிரமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து தபஸ்யம் பண்ணக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. பிருந்தாவனத்தை விட்டு ஒரு ஸ்டெப்பு வெளியில போக மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு பிரதிஜை செய்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பிருந்தாவனத்துக்குள்ள மட்டுமே இருக்கிற மாதிரியான தபஸ்யம் செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தபஸ்கள் வந்து பல விதங்கள் இருக்கு. அந்தந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரிஷி முனிகள் சாதுக்கள் அதுக்கேற்ற மாதிரியான தபசியத்தை வந்து பண்ணுவாங்க. இது நீங்க ஹிமாலயா போனீங்க, ரிஷிகேஷ், ஹரித்வார்லாம் போனீங்கன்னா அங்கேயும் நிறைய சாதுக்கள் இருக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய தபசியம்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் சாதுக்கள் செய்யக்கூடிய தபசியத்தை நான் சொன்னேன். ஸோ இந்த விதத்துல இங்கே இந்த ஜரத்காரு அப்படிங்கிறவர் வந்து ஒரு பரமஹம்சரா வந்து என்ன பண்றாரு, ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணாம அவர் பல இடங்களுக்கு வந்து பிரயாணம் செய்துக்கிட்டே இருக்கிறார். திருமணம் செய்து கொள்ளல. இப்படி அவர் வந்து பல காலங்களா வந்து பிரயாணம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மரத்தின் அடியில அவர் உட்கார்ந்து வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவர் வந்து பார்க்குறாரு, ஒரு மரத்தின் கிளையில கொஞ்சம் சில நபர்கள் அவங்க வந்து தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறத அவர் வந்து பார்க்குறாரு. ரொம்ப உயரமான மனிதர்கள் இல்லை, கொஞ்சம் குட்டியா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த மரத்தின் கிளையில தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சாதாரணமான ஒரு ஸ்தூல தேகத்துல இல்லை, சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிறாங்க. அதை அவரால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை பார்த்து இவருக்கு ஆச்சரியமா இருந்தது, யார் இவங்க, ஏன் இந்த மாதிரி வந்து இந்த மரத்தின் கிளையில தலையில தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம். அதனால அந்த நபர்கள்கிட்ட அவரே கேட்குறாரு, யார் நீங்க, ஏன் இந்த மாதிரி வந்து தலையில தொங்கிட்டு இருக்கீங்க, என்னால உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு உதவி பண்ண முடியும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. இது வந்து ஒரு சாதுக்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சணம். ஒரு சாது வந்து எப்போதுமே வந்து மற்றவர்களுடைய துயரத்தை பார்த்து என்ன பண்றாரு, அவர் தானும் வந்து துக்கப்படுறாரு. இதுக்கு பேர் தான் வந்துட்டு பரதுக்க துக்கி அப்படின்னு பேரு. மற்றவருடைய துக்கத்தை பார்த்து தான் துக்கம் அடைகிறது, மற்றவருடைய துக்கத்தை பார்த்து தான் சந்தோஷப்படுறது சாதுக்களுக்கான ஒரு லட்சணம் இல்லை, அது வந்து அசுரர்களுக்கான ஒரு லட்சணம். அதனால இந்த ஜரத்காருங்கிற ரிஷி கேட்ட உடனே அவங்க வந்து சொன்னாங்க, உன்னால முடிஞ்சா நீ ட்ரை பண்ணலாம்ப்பா, நாங்க சொல்றோம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்னன்னா எங்களுடைய வம்சத்துல குடும்பத்துல வந்த ஒரு நபர், அவன் வந்து என்ன பண்ணல,
கல்யாணம் பண்ணாம அவன் வந்து பிரம்மச்சாரியாவே இப்படி வந்து சன்னியாசியா சுத்தி திரினான். அதனால இந்த அவனுடைய முன்னோர்கள் தான் நாங்க, பித்ருக்கள் தான் நாங்க. அவன் திருமணம் செய்து கொள்ளாம எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தர்ப்பண காரியங்கள்லாம் எதுவும் பண்ணாம அவன் பாட்டு வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அதனால நாங்க ஒரு நற்கதியை அடையாம நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அதனால இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரகஸ்தர்கள் பொதுவாகவே வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது அப்படிங்கிறத கண்டிப்பா வருடத்துக்கு ஒரு முறையாவது அதை வந்து செஞ்சாகணும். பொதுவாக வருடத்துக்கு ஒரு முறைன்னு இல்லை, மாசத்துக்கு ஒரு முறையே வந்து செய்யணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அந்த அளவுக்கு யாருக்கும் செய்யறதுக்கு பொறுமையும் இல்லை, விருப்பமும் இல்லை. அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணணும், வருடத்திற்கு ஒரு முறையாவது பித்ருக்களுக்கு நம்ம வந்து இந்த காரியத்தை வந்து பண்ணணும். புத்ரா அப்படின்ற ஒரு பேருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, புத்ரா அப்படின்னு சொன்னா புது அப்படிங்கிற ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்துல இருந்து அந்த நரகத்துக்கு போகாம பெற்றோர்களை வந்து காப்பாத்துறதுனாலதான் அந்த புத்திரனுக்கு அவனுக்கு வந்து புத்ரா அப்படின்னே பேர். ஒரு புத்திரன் பிறந்தான் அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர்கள் வந்து இந்த புத்துங்கிற ஒரு நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர் வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு வந்துட்டு அந்த சிராத்த காரியங்கள் எல்லாம் தர்ப்பணங்கள் எல்லாம் சரியா வந்து பண்ணி அவங்கள வந்து ஒரு நற்கதி அடைய வைக்கிறாரு. இப்ப இவர் இதெல்லாம் வந்து பண்ணாம இருக்கிறதுனால இந்த முன்னோர்கள் எல்லாம் வந்து நற்கதியை அடையாம இப்படி வந்து அந்தரத்துல வந்து அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை அவங்க வந்து சொன்ன உடனே, அப்படியா, யார் உங்களுடைய அந்த வம்சத்துல வந்திருக்கிறக்கூடிய நபர், அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லுங்க, நானே வந்து என்ன பண்றேன், அவரோட போய் பேசி நான் வந்து சமாதானம் பண்ணி அவரை வந்து நான் இந்த காரியத்தை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்போ அவங்களாம் சொல்றாங்க, எங்களுடைய வம்சத்துல வந்து பிறந்த ஒருத்தன் பேரு ஜரத்காரு அப்படின்னு பேரு. அந்த ஜரத்காரு தான் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறான், திருமணம் செய்யாம அவன் வந்து சுத்திக்கிட்டு திரியிறான். அதனால நாங்கெல்லாம் வந்து ஒரு நற்கதி அடையாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவர் தான் அந்த ஜரத்காரு. ஜரத்காரு அப்படின்னு என்னைய பத்தி தான் சொல்றீங்களா, நான் தான் ஜரத்காரு, நான் வந்து திருமணம் செய்து கொள்ளாததுனாலதான் நீங்க இந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாப்பா, 7 தலைமுறையா நாங்க வந்து இப்படிதான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறையில வந்து யாருமே வந்து இதை சரியா பண்ணல. அதனால நாங்கெல்லாம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கிறோம், இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ வந்து திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய மனைவியோட சேர்ந்து இந்த தர்ப்பண காரியங்கள்லாம் நீ பண்ண அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்கெல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ இவருக்கு வந்து ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இவங்களுக்கு நான் உதவி பண்றேங்கிற ஒரு வார்த்தை அவர் வந்து கொடுத்துட்டாரு. அப்போ அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே நேரத்துல அவருக்கு திருமணம் செய்து கொள்றதுக்கும் வந்துட்டு ஒரு விருப்பமும் இல்லை. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர் என்ன பண்ணாரு, நான் திருமணம் பண்றதுக்கு ரெடி, ஆனா எனக்கு என்னுடைய பேரே வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு கிடைச்சாதான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு கண்டிஷன் வச்சிட்டார். அதை கேட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் ஆச்சரியம். இவருடைய பேர் என்ன, ரமணி அப்படின்னா பரவாயில்ல, ரமணி வஸ் ரமணி அப்படின்னு சொல்ற மாதிரி அது எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு எப்படியாவது வந்து அமைஞ்சு போகும். இவருடைய பேர் என்ன, ஜரத்காருன்னு ஒரு பேரு. இந்த ஜரத்காருங்கிற ஒரு பேர் எங்கேயாவது ஒரு பெண்ணுக்கு வைப்பாங்களா, அது எப்படி வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரு வருத்தம் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் வந்து திருமணத்துக்காக சம்மதிச்சுக்கிட்டானே, கண்டிப்பா நீ வந்து நீ பண்ற பிரயாணத்தை பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு சரியான நேரத்துல உன்னைய தேடி உன்னுடைய பேர்லயே ஒரு பெண் இருக்கிறவங்க வருவாங்க, நீ அவங்களை தயவு செஞ்சு திருமணம் செஞ்சுட்டு என்ன பண்ணு, எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நற்கதியை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு அவர் வந்து ஒத்துக்கிறாரு. என் பேர்ல எப்படி வந்து ஒரு பொண்ணு இருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவரை வந்து வாசுகி அப்படிங்கிற நாகங்களில் ஒரு என்ன சொல்லலாம், தலைவர்னே சொல்லலாம். அந்த மாதிரி அந்த வாசுகியினுடைய ஒரு தங்கை, அவங்களுடைய பேர் வந்து ஜரத்காரு. நாகலோகத்துல வசிக்கக்கூடிய வாசுகி அப்படிங்கிற அந்த ஒரு பாம்போடைய தங்கை பேர் வந்து ஜரத்காரு அப்படின்னு வச்சிருந்துருக்கிறாங்க. இது எல்லாமே ப்ரீ பிளான். ஏற்கனவே இவங்களுக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி வந்து ஜரத்காருங்கிற ஒரு ரிஷிக்கு வந்து இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கணும், இவர் மூலமா பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் வந்து என்ன பண்ண போது
நமக்கு பிற்காலத்துல ஏற்படக்கூடிய அந்த ஒரு அழிவுல இருந்து காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த வாசுகி அப்படிங்கிற அந்த பாம்பு என்ன பண்ணிருக்கு, அவங்களுடைய குடும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஜரத்காரு அப்படின்னு பேரை வச்சு இந்த ரிஷிக்காகவே அவங்க வந்து வளர்த்து வச்சுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ இந்த ரிஷி இந்த திருமணத்துக்கு தயாரா இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரிஷியை வாசுகி அப்படிங்கிற அந்த பாம்பு தன்னுடைய தங்கையோட வந்து அணுகுறாங்க. இந்த மாதிரி இவங்க பேர் வந்து ஜரத்கார் தான், நீங்க என்ன பண்ணுங்க, தயவுசெய்து என்னுடைய தங்கையை வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரு வந்து திருமணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. ஏன்னா தன்னுடைய பித்திருக்களை அவங்களுக்கு ஒரு நற்கதி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அவர் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த வாசுகி அப்படிங்கிற அந்த பாம்பு என்ன பண்ணுது, இந்த ஜரத்காருக்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வைக்குது. நான் எங்களுடைய தங்கச்சியை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கு பதிலா நீங்க எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி எதிர்காலத்துல வந்து ஜனமேஜயன் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுவான், பெரிய சர்ப்ப சத்திர யஜ்யம் ஒன்று பண்ணுவான். அதுல எங்களுடைய இனத்துக்கே வந்து ஒரு பேரழிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலையில உங்களுக்கு பிறக்கக்கூடிய பையன், அந்த பையனை நீங்க அனுப்பிச்சு என்ன பண்ணணும், அந்த யஜ்யத்தை வந்து நீங்க தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு அப்பயே முன்னாடியே வந்து அவர் வந்து அப்படி ஒரு டீலிங்கை போட்டுறாரு. உடனே அவரும் வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு வம்சத்துடைய அழிவு அப்படிங்கிறதுனால இதுல கண்டிப்பா நாம வந்து என்ன பண்ணியாகணும், ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த இருவருக்கும் திருமணம் ஆகி இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் தான் ஆஸ்திகர் அப்படின்னு வந்து பேரு. இங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் ஜனமேஜயன் என்ன பண்றாரு, மிகப்பெரிய அந்த சர்ப்ப சத்திர யஜ்யத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. புத்தங்கர் அப்படிங்கிற ஒரு புரோகிதரா இருந்து என்ன பண்றாரு, மந்திரங்கள் எல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு யஜ்யம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி வந்து யஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா நாகங்களும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு யாக குண்டத்துக்கு மேல மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சர்ப்பங்கள் எல்லாம் வந்து விழுந்துகிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. பெரிய யாக குண்டம் அது வந்து. ஏன்னா வரக்கூடிய நாகங்கள் எல்லாம் சாதாரணமான நாகங்கள் கிடையாது. ஒரு தலையில இருக்கிறது, 2 தலை, 3 தலை, 5 தலை, 10 தலை, 100 தலை, 1000 தலையர்கள் கொண்ட பாம்பு கூட வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த யஜ்யத்துல வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து பயங்கரமான ஒரு யஜ்யம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடமே வந்துட்டு அப்படியே வந்து அக்னியால தகிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு யஜ்யம் வந்து முத்தங்கர் வந்து பண்றாரு. யஜ்யம் வந்து எவ்வளவு வந்து வேகமா நடந்துகிட்டு இருந்தா கூட எல்லா நாகங்களும் வந்தாலும் தக்ஷகன் மட்டும் வரவே இல்லை. அப்போ ஜனமேஜயன் கேட்கிறாரு, என்னாச்சு, தக்ஷகன் வந்துட்டானான்னு கேட்கிறாரு. இல்ல, தக்ஷகன் மட்டும் வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி உத்தங்கர் சொல்றாரு. ஏன் தக்ஷகன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உத்தங்கர் வந்து என்ன பண்றாரு, தியானத்துல உட்காந்து பாக்குறாரு. அப்பதான் வந்து உத்தங்கருக்கு தெரியுது, இந்த தக்ஷகன் வந்து இப்படி நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கான், ஆல்ரெடி அவன் வந்து இந்திரன் கிட்ட போய் அடைக்கலம் அடைஞ்சிட்டான். ஸோ இந்திரன் கிட்ட வந்து போய் அடைக்கலம் அடைஞ்சதுனால அவன் இந்திரனுடைய நாற்காலியை வந்து சுத்தி கட்டியா பிடிச்சுக்கிட்டான். ஏன்னா இப்போ தக்ஷகன் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த நாற்காலியோட சேர்ந்து வரணும். அந்த நாற்காலியில இந்திரன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்திரன் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியை அசைக்கிற அளவுக்கு சக்தி யாருக்கு இருக்காதுன்னு தக்ஷகனுடைய ஒரு எண்ணம். அதனால வந்து தக்ஷகன் இந்திரனுடைய அந்த நாற்காலியில வந்து சுத்திக்கிட்டு அவன் வந்து போக மாட்டேன் அப்படிங்கிறான். இந்திரனும் வந்து தக்ஷகனுக்கு அடைக்கலம் கொடுக்குறான். பரவாயில்ல, நீ இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து உத்தங்கர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இந்திரன் வந்து தக்ஷனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஜனமேஜயனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. ஸோ கோபம் வந்து என்ன பண்றாரு, நீ வந்து இந்திரனையும் சேர்த்து இந்த யாகத்துல வந்து விழுக வை அப்படின்னு சொல்லி ஜனமேஜயன் வந்து சொல்றாரு. அதை சொன்ன உடனே உத்தங்கருக்கு இன்னும் பயங்கரமான ஒரு உற்சாகம் ஆயிடுது. எஸ், நம்மளுடைய செயலுக்கு இடைஞ்சலா வந்துட்டு இந்திரனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்திரனும் சேர்த்து வந்து தக்ஷகனோட இந்த யாகத்துல வந்து விழுகட்டும் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி ஆகுதி கொடுத்த உடனே அந்த மந்திரத்தினுடைய வலிமை அது வந்து என்னாச்சு, இந்திரனையும் அந்த நாற்காலியோடைய சேர்த்து வந்து இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்திரன் வந்து அந்த யாகத்துல வந்து விழுகக்கூடிய அந்த ஒரு சமயத்துல, தட்சகனோட வந்து விழுகக்கூடிய அந்த சமயத்துலதான் இந்த ஆஸ்திகர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து இந்த யாகத்தை நீங்க நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஜனமேஜயனை சொல்லி அந்த யாகத்தை வந்து நிப்பாட்டுறாரு.
ஸோ அதனால தக்ஷகன் அந்த யாகத்தில வந்து விழுகாம தப்பிக்கிறான், இந்திரனும் வந்து தப்பிக்கிறான். ஸோ இந்த விதத்துல ஜனமேஜயனுடைய அந்த யஜ்யம், அந்த சரமா அப்படிங்கிற தேவனாய் அது வந்து கொடுத்த அந்த சாபத்தினால என்னாச்சு, பூர்த்தியாகாம அது பாதியிலேயே நின்றுச்சு. இப்போ இந்த நாகங்கள் எல்லாமே வந்து ஏன் இந்த யாகத்துல வந்து விழுகணும், அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறதும், அதே மாதிரி அந்த ஜரத்காரு அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அந்த பேரை வைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நாம வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல இருந்து இப்போ கதை அந்த பக்கமா வந்து போக ஆரம்பிக்குது. அதாவது நாகங்களுக்கு எதுக்காக வந்து இந்த சாபம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்றதுக்காக இது ஒரு கிளைக்கதையா. இதுலதான் வந்துட்டு கருடர் எப்படி வந்து தோன்றினார் அப்படிங்கிற அந்த சரித்திரம் வந்து சொல்லப்படுது. இது ஆஸ்திக பருவத்திலேயே உள்ளுக்குள்ள நம்ம முன்னாடியே பார்த்தோம், உப பருவங்கள்னு நிறைய இருக்கு அப்படின்னு. அதுல இந்த ஆஸ்திக பருவம் அப்படிங்கிறதுலதான் கருடர் வந்து தோன்றுனதெல்லாம் வந்து சொல்லப்படுது. ஓகே, இப்போ இந்த நாகங்களுக்கு எதனால வந்து சாபம் வந்தது, இந்த நாகங்கள் எப்படிலாம் வந்து தோன்றுனாங்க, அந்த சரித்திரத்தை வந்து மகாபாரதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. கஷ்யப்பர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு ரிஷி, ஒரு பக்தர். அந்த கஷ்யப்பருக்கு வந்து 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து கத்ரு, இன்னொருத்தவங்களுக்கு வந்து வினதா அப்படின்னு வந்து பேரு. கஷ்யப்பர் அப்படிங்கிறவருக்கு முதல்ல வந்து பேரு கஷ்யப்பர்னு இல்லை, பஷ்யக்கர் அப்படின்னு இருந்தது. பஷ்யக்கர் அப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடியவர்னு அர்த்தம். பார்க்கக்கூடியவர்னா எல்லாரும் தான் பார்க்குறாங்க, அதனால அவருக்கு மட்டும் பார்க்கக்கூடியவர்னு பேரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்துவினுடைய மூல காரணத்தை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட உண்டு. ஜஸ்ட் வந்து ஒரு வஸ்துவை வஸ்துவா பார்க்காம அந்த வஸ்துவினுடைய மூல காரணத்தை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு வந்துட்டு பஷ்யக்கர் அப்படின்னு வந்து ஒரு பேர் உண்டு. இந்த பஷ்யக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் அதுவே அவருடைய அந்த திறமையை சக்தியை வந்து வெளியில எல்லாருக்குமே வந்து காமிச்சு கொடுக்கறதுனால குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு திருஷ்டி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க. அதாவது கஷ்யப்பர் அப்படிங்கிறவரு பிரம்மாவுடைய மானசபுத்திரர். அதனால பிரம்மாவே வந்து என்ன பண்றாரு, அவருக்கு வந்துட்டு பஷ்யக்கர் அப்படிங்கிற அந்த பேரை கஷ்யப்பர் அப்படின்னு மாத்திடுறாரு. ஸோ அதுல இருந்து தான் அவருடைய பேரு கஷ்யப்பர் அப்படின்னு சொல்லி வருது. கத்ரு அப்படின்னு சொன்னா ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். கத்ரு அப்படின்னு சொன்னா ப்ரௌன் கலர்னு அர்த்தம். ஸோ அந்த கஷ்யப்பருக்கு பல மனைவிகள் இருக்கிறாங்க. தக்ஷகன் அப்படிங்கிற ஒரு பிரஜாபதி, அவனுக்கு நிறைய பெண் குழந்தைங்க உண்டு. அதுல ஆல்மோஸ்ட் 13 பெண்களை வந்து இந்த கஷ்யப்பருக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறாரு அந்த தக்ஷகன். ஸோ 13 பெண்கள் தானே, அவருடைய சில பெண்களை இவருக்கு வந்துட்டு திருமணம் செய்து கொடுக்குறாரு. அதுல அதிதி, திதி இவங்க எல்லாரும் கூட வந்து இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கத்ரு, வினதா, இவங்க 2 பேருமே அக்கா தங்கைகள் தான், தட்சகனுடைய பெண்கள். ஸோ வினதா அப்படின்னு சொன்னா வினயமாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால வினதா அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர். ரொம்பவும் பணிவான ஒரு மனநிலையில இருக்கக்கூடியவங்க தான் வினதா. இப்போ இந்த 2 பேருமே வந்து கஷ்யப்பரை வந்து திருமணம் செய்து கொண்டு அவரு கூட வந்து இல்லற வாழ்க்கையில இருக்கிறாங்க. பல காலங்கள் வந்து கஷ்யப்பருக்கு வந்து பணிவிடை பண்றாங்க. அந்த பல காலம் அவர்கள் வந்து பணிவிடை செய்த அந்த ஒரு காரணத்தினால கஷ்யப்பரை வந்து சந்தோஷப்பட்டு, உங்களுக்கு நான் வந்து ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ 2 பேருமே வந்து எங்களுக்கு குழந்தைகள் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ கஷ்யப்பர் சொல்றாரு, எந்த மாதிரியான குழந்தைகள் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, அதையே நான் வந்து உங்களுக்கு வரமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கத்ரு அப்படிங்கிறவ தான் அக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு 1000 நாகப்பாம்பு எனக்கு வந்துட்டு குழந்தைகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி ஒரு பெண் வந்து தனக்கு வந்து பாம்பு வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். இது நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பிரபஞ்ச சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலம். ஸோ ஆரம்ப காலத்துல எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்ண வேண்டியது இந்த பிரஜாபதிகளுடைய கடமை. கஷ்யப்பரும் வந்து ஒரு பிரஜாபதி.
அப்போ இந்த பலவிதமான ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ண வேண்டிய ஒரு கடமை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களெல்லாம் இந்த மாதிரி பல திருமணங்கள் செய்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க மூலமா வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஜீவராசிகளை வந்து சிருஷ்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாம்புகள் கூட ஆரம்பத்துல யார்கிட்ட இருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு மனிதர்கிட்ட இருந்து தான் உருவாகி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சாஸ்திரம் வந்து சொல்லுது. அப்படி இந்த கத்ரு எனக்கு வந்து பலசாலிகளான 1000 குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க. தாத்தாஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆசீர்வாதம் பண்ண அந்த க்ஷணமே அவங்க வந்து தன்னுடைய கர்ப்பத்துல அந்த 1000 நாகங்கள் வந்து கருத்தரிச்சதா அவங்க வந்து உணர்றாங்க. அதுக்கப்புறமா வினதா கிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு 1000 குழந்தைகள்லாம் வேண்டாம். ஏன்னா அவ்வளவு குழந்தைகளை வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, நல்லபடியாக பராமரிக்க முடியாது, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியாது. பொதுவாக வந்து கிளாஸ் ரூமில் கூட வந்து நம்ம சொல்லுவோம், அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் இருந்தால் ஒரு டீச்சர்னால என்ன பண்ண முடியாது, எல்லாரையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னு சொன்னால் டீச்சர்னால என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் வினதா வந்து என்ன சொன்னால், எனக்கு வந்து 1000 குழந்தைகள்லாம் வேண்டாம், எனக்கு 2 குழந்தைகளே போதும். ஆனால் இந்த 2 குழந்தைகளும் இந்த கத்ருவினுடைய 1000 குழந்தைகளை விட பலம் மிக்கவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வினதா வந்து கேட்டான். அப்படியே வந்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணாரு. இமீடியட்டா அவங்களும் வந்து கருத்தரித்ததை வந்து உணர்றாங்க. ஸோ கஷ்யப்பர் வந்து ஒரு சக்தி மிக்க ஒரு ரிஷி, பிரஜாபதி அப்படிங்கிறதுனால அவர் வந்து சாதாரணமான ஒரு மனிதர்கள் போல வந்து இனப்பெருக்கம் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. தன்னுடைய சக்தியினாலேயே அவர் வந்து என்ன பண்ணாரு, கர்ப்பம் கொடுத்துட்டு அவர் வந்து திரும்பவும் தபஸ் பண்ணுவதற்காக கந்தமாதன மலைக்கு வந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, 2 பேருக்குமே நீங்க கேட்டதா தான் நான் கொடுத்துருக்குறேன். ஆனாலும் நீங்க 2 பேருமே இந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இதனால வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு விபரீதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்களுக்கு கர்ப்பம் வந்து தரித்தது. அந்த கர்ப்பம் வந்து நார்மலான ஒரு கர்ப்பம் இல்லை. அது ஒரு ரிஷியினுடைய சக்தி தபோ வலிமையினால உருவானதுனால 1 வருடத்துலலாம் அந்த கர்ப்பம் வந்து என்ன சொல்லுவாங்க, டெலிவரி ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து 500 வருடங்கள் ஆச்சு. இவங்க 2 பேருமே கர்ப்பம் தரித்து 500 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து அந்த அதாவது என்ன சொல்றது, குழந்தைகள் பிறக்கல. குழந்தைகள் அப்படின்னு சொன்னா இவங்க கருத்தரித்த சில நாட்கள்லயே மாதங்கள்லயே என்னாச்சு, முட்டையானது பிறந்தது முதல்ல. ஏன்னா இவங்க கேட்டது, ஒருத்தர் வந்து கேட்டது பாம்பு, வினதா கேட்டது 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளுமே பட்சி, பறவைகள் வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து பறவைகள் குழந்தைய பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வினதாக்கு வந்து இருக்கக்கூடியது 2 முட்டைகள், அது வந்து பட்சி, பறவை. அது மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும். உள்ள யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியாது. இப்போ இவங்க கத்ரு கேட்டிருக்கிறது 1000 குழந்தைகள், அதுவும் பாம்பு அப்படிங்கிறது அது கிளியரா வந்து தெரிஞ்சது. இப்போ இந்த முட்டையை வந்து என்ன பண்றாங்க, 1000 முட்டைகளை வயிற்றுக்குள்ள வச்சு இது பண்ண முடியுமா? அந்த முட்டையை வெளியில வச்சு அடகாத்தாதான் என்ன ஆகும், அது வந்து குஞ்சு பொரிக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்றாங்க, 2 பேருமே அவங்களுடைய முட்டையை வந்து வெளியில வச்சு பணிப்பெண்களில் வச்சு என்ன பண்றாங்க, அதை வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. எப்போ அதுல இருந்து குஞ்சு பொரிக்கப்படும், இந்த குழந்தைகள் எப்போ வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1 வருடம், 2 வருடம், 3, 500 வருட காலம் ஆச்சு. 500 வருட காலம் ஆன உடனே அப்போ முதல்ல குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படின்னு சொன்னா கத்ருக்கு தான் குழந்தை பிறந்தது. கத்ரு கிட்ட இருந்து வந்த அந்த முட்டைகள்ல இருந்தெல்லாம் வந்து நல்ல சக்திசாலியான நல்ல விஷமுள்ள 1000 பாம்புகள், கருநாகங்கள், அது வந்து என்னாச்சு, கத்ருக்கிட்ட இருந்து உற்பத்தி ஆச்சு. அது பார்த்து வந்து கத்ருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். எனக்கு முதல்ல குழந்தை பிறந்துருச்சு, இவளுக்கு இன்னும் வந்து குழந்தை பிறக்கல, என்னுடைய முட்டையில இருந்து எல்லாம் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டாங்க, ஆனா இவ முட்டை இன்னும் வந்து மண்ணு மாதிரி அப்படியே இருக்கு, அதுல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஆஹ் இங்க வினதாக்கு வந்து பயங்கரமான துக்கம். ஏன்னா
இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். புதிதாக திருமணமாகி ஒரு 2 ஃபேமிலி பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா வந்து குழந்தை பிறந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு பிறக்கல அப்படின்னு சொன்னா அது ரொம்பவும் வந்து மனவேதனையா தான் இருக்கும். அந்த விதத்துல இங்க வினதாக்கு வந்து மனவேதனை. இந்த மாதிரி அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த வருத்தம் தாங்காம என்ன பண்ணா, ஒரு முட்டையை வந்து அவளே வந்து உடைச்சிடுறா. அது பொரியறதுக்கு முன்னாடி அவளே வந்து உடைச்சிடுறா. ஸோ இது வந்து பொதுவா நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்பு. அவசரப்படுறது அப்படிங்கிறது. இந்த அவசரப்படுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், சில நேரத்துல நம்ம நிதானத்தை வந்து இழந்துடுறோம். இங்க வரம் கேட்கும் போதே வந்து 2 பேரும் வந்து என்ன கேட்டாங்க, கத்ரு வந்து எனக்கு 1000 சக்தி மிக்க குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கத்ரு கேட்டான். ஆனா வினதா கேட்டது என்ன, 2 குழந்தைங்களா இருந்தாலும் அந்த 1000 குழந்தைங்களை விட வந்து அதிக சக்தி இருக்கக்கூடிய குழந்தைங்க எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அதுதான் அவரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. தத்தாஸ்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ அவளுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அந்த ஒரு பொறாமையினால எனக்கு வந்து இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு நினைச்சு வினதா என்ன பண்ணிடுறான், அந்த முட்டையை வந்து உடைச்சிடறான். இப்படித்தான் நாமளும் வந்து என்ன பண்றோம், மற்றவர்களுடைய ஒரு போட்டியினால, மற்றவர்களுக்கு கூட நம்ம போடக்கூடிய அந்த போட்டியினால வந்து என்ன பண்றோம், சில நேரங்கள்ல நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கௌரவத்துக்காக வந்து என்ன பண்ணுவோம், காம்படிஷன் வந்து பண்ணி நம்ம மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்து ஏற்படும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நமக்கு வாழ்க்கையில வந்து இருக்கும். ஸோ வேணும்னு என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்கு மத்தியில சிலர் வந்து அந்த காம்படிஷனை வந்து ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அந்த காம்படிஷன் வந்தது அப்படின்னு சொன்னா அதுல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோவத்துல ஏதோ ஒண்ணு யோசிக்காம பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்க வந்து நன்மை அடையலாம் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க வினதா தன்னுடைய அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, தனக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தத்துல என்ன பண்ணிடுறா, அந்த முட்டையை வந்து உடைச்சிடுறா. அந்த முட்டையை உடைச்சா அந்த முட்டை ஆஹ் கத்ருவினுடைய முட்டையை விட அதிக சக்திசாலியா இருக்கணும்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுலயே அவ வந்து புரிஞ்சிருக்கணும், இது புரியுறதுக்கு அதை விட வந்து இன்னும் டைம் ஆகும் அப்படிங்கிறத அவ வந்து உணர்ந்திருக்கணும். ஆனா ஒரு காம்படிஷன் மென்டாலிட்டினால வந்து வினதா வந்து அதை மறந்துட்டான். அவங்களோட ஒரு சக்திசாலியான ஒரு குழந்தைங்க வந்து வேணும் அப்படின்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து அது வந்து வளர்ச்சி அடையணும் நல்லா, அப்போதான் நல்ல சக்திசாலிகளா இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து வினதா மறந்ததுனால அதை உடைச்சிடுறாங்க. உடைச்ச உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு பட்சி வருது. அது வந்து கழுகு. கழுகு ரூபத்துல அந்த பறவை வந்து வருது. ஆனா என்னாச்சு, இங்க முழுசா முட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே அதை உடைச்சதுனால அதுக்கு பாதி தேகம் தான் வளர்ந்துருக்கே தவிர இன்னும் பாதி தேகம் வந்து வளர்ச்சி அடையலாம். சரியா வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே இப்ப வினதா வந்து அவசரப்பட்டு முட்டையை உடைச்சதுனால அந்த முட்டையிலிருந்து வெளியில வந்த அந்த குழந்தை பயங்கரமான ஒரு கோபத்தோட அது வந்து வருது. ஏன்னா இப்படி வந்து உன்னுடைய அவசரத்தனத்தினால நீ செய்த தவறுனால இப்போ வாழ்க்கை முழுவதும் வந்து ஊனமாக இருக்க வேண்டியது யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பயங்கரமான ஒரு கோபம் அப்படியே வந்துட்டு பார்க்கறதுக்கு அக்னி மாதிரி வந்து தகிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பிறந்த குழந்தை. கண்கள் எல்லாம் சிவந்து பயங்கரமான ஒரு கோபத்துல அது வந்து அம்மாவோட வந்து பேசிட்டு இருக்கு. உன்னுடைய காம்படிஷன் மென்டாலிட்டிக்காக நீ வந்து 4 பேருக்கு முன்னாடி எனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு காமிச்சுக்கணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு என்ன பண்ணிட்ட, என்னுடைய வாழ்க்கையை நீ வந்து நாசம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கோபம் வந்து என்னாச்சு, அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு பேரு தான் அருணன் அப்படின்னு பேர். ஸோ இந்த அருணன் அப்படிங்கிற இந்த குழந்தை இம்மீடியட்டா தாயை வந்து சபிச்சிருது. பிறந்த அந்த குழந்தை என்ன பண்ணுது, தாய்க்கே சாபம் கொடுத்துருது. என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன்னுடைய சக்கரத்தி சகலத்தி அவளோட ஒரு காம்படிஷனுக்காக அவசரப்பட்டு
என்னைய நீ இந்த மாதிரி வந்து ஆக்குனதுனால நீ அவளுக்கே அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுது, அந்த குழந்தை வந்து சாபம் கொடுத்துடுது. அந்த குழந்தைக்கு தான் வந்து அருணன் அப்படின்னு பேர். ஸோ அந்த பேர் ஏன் வந்தது, என்ன மாதிரியான வேலைலாம் பண்ணாருன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சு, தாயை வந்து சபிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கேள்வி கேட்கலாம், என்னதான் இருந்தாலும் ஒரு தாயை வந்து குழந்தைய வந்து சபிக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஒரு தாயை குழந்தைய வந்து கண்டிப்பா வந்து சபிக்கணும் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு செயல் இல்லைதான். ஆனாலும் அந்த தாயினுடைய ஒரு சிறிய தவறுனால வாழ்க்கை முழுவதும் வந்துட்டு ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ பாதி உடல் ஊனமா இருக்கிறதுனால அவர்னால வந்து எந்த காரியத்தை வந்து அவரே செய்ய முடியும், எதுவும் அவரே பண்ண முடியாது. எப்போதும் அவர் வந்து என்ன பண்ணணும், வேற யாராவது ஒருத்தரை வந்து அவர் சார்ந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கிறதே நினைச்சு அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, சாபம் கொடுத்துட்றாரு. இப்போ இந்த சாபத்தை கேட்ட உடனே அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. தப்புதான்டா, நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், நான் முட்டையை உடைச்சிட்டேன். நீ முழுசா வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை பண்ணிட்டதுனால தயவு செய்து என்ன பண்ணு, என்னை நீ வந்து மன்னிச்சிரு. பெத்த அம்மாவை இப்படி வந்துட்டு இன்னொருத்திக்கு வந்து அடிமையா இருக்கணும்னு வந்து நீ சாபம் கொடுக்கலாமா, இது கரெக்டா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்ட உடனே அருணனும் வந்து என்ன பண்றாரு, சரி பரவாயில்ல, நீ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வந்து வெளியில வர முடியும். அது எப்போ அப்படின்னா, என் தம்பி இருக்கான், அவனையாவது வந்து முழுசா வந்து ஒழுங்கா வளர்ச்சி அடைய விடு. அவன் வந்து என்ன பண்ணுவான், உன்னை இந்த அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லி ஆஹ் அருணன் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவர் அங்கிருந்து அப்படியே பறந்து மேலே போயிடுறாரு. ஸோ வானத்துல அவர் வந்து பறந்துட்டு அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வினதா ஒரு பக்கம் துக்கத்தோடையும் ஒரு பக்கம் வருத்தத்தோடையும் இருக்கிறா. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் வந்து என்னது, குழந்தை இப்படி வந்து முழுசா வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனேன்ற ஒரு வருத்தம். இன்னொரு பக்கம் நான் வந்து அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழணுமே அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து வினதாக்குள்ள இருக்கு. இது என்னைக்கு நடக்குமோ என்னைக்கு நடக்குமோ அப்படின்னு சொல்லி வினதா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பயந்துக்கிட்டே தன்னுடைய நாளை வந்து கடந்துகிட்டு இருக்கா. அது என்னைக்கு நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி. அப்போ சில வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த சில வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமா இந்த கத்ருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பெரிய ஆள் ஆகிறாங்க. அவங்களுக்கு அந்த பாம்புகள் எல்லாம் இன விருத்தி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. 1000 பாம்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு 2000, 5000, 10,000 அது என்ன ஆகிட்டு இருக்கு, பெருகிட்டு போயிட்டே இருக்கு. வினதா வந்து அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா. அவெல்லாம் வந்து தன்னுடைய குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா எனக்கு அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இல்லாம போயிருச்சு. எனக்கு வந்து ஒரு குழந்தை தான் பிறந்தான், அவனும் என் கூட இல்லாம போயிட்டான். இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் எப்போ வந்து பிறக்க போறான், எப்போ என்னைய வந்து இந்த ஒரு இதுல இருந்து காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லி வினதா அந்த ஒரு கவலையிலேயே வந்து இருக்கா. இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க அருணன் வந்து ஒரு கேரண்டியை வந்து கொடுத்துட்டார். எப்படியோ நீ அடிமை ஆனா கூட உன்னைய கண்டிப்பா வந்துட்டு என் தம்பி வந்து காப்பாத்துவான் அப்படின்ற ஒரு கேரண்டியை வந்து என்ன பண்ணிட்டாரு, அருணன் வந்து கொடுத்துட்டாரு. ஆனா அது தெரிஞ்சிருந்தா கூட நம்மளால வந்து என்ன பண்ண முடியல, ஒரு அமைதியா இருக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துல இருப்போம். அந்த கஷ்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து நீ ஒரு 2 மாசத்துல நான் வந்து உன்னுடைய பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அவர் வந்து வார்த்தை தவறாதவர், சொன்ன மாதிரியே செஞ்சிருவாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும்னே வச்சுக்குவோம். ஆனா கூட அந்த ஒரு 2 மாத காலம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஒரு பயத்திலேயே ஒரு துக்கத்திலேயே தான் இருப்போம். வேற எதுவும் நான் மிஸ்டேக் ஆயிடக்கூடாது, இவர் வந்து கரெக்டா நமக்கு வந்து என்ன பண்ணிடணும், நம்மளை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த பயம் துக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் கேரண்டி கொடுத்துட்டாரு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன ஆக மாட்டோம், அதுல வந்து ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இங்க வினதா வந்து அந்த மாதிரி தன்னைத்தானே வந்து ஒரு துக்கத்தை வந்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு துயரத்திலேயே இருக்கிறா. என்னைக்கு வந்து இவ ஏதோ ஒரு டிராமா பண்ணி என்னை அடிமையாக்குவாளோ அப்படின்ற அந்த ஒரு பயத்திலேயே வந்து வினதா வந்து இருக்கிறா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நதிக்கரையில வந்து குளிக்கிறதுக்காக வந்து போறாங்க. அப்படி நதிக்கரைக்கு வந்து குளிக்க போகக்கூடிய அந்த சமயத்துல வந்து வானத்துல சடனா வந்து ஒரு குதிரை வந்து போகுது.
அது வந்து ரொம்ப ஒரு மின்னல் வேகத்துல போய் அது வந்து மறைஞ்சிருது. அப்போ வினதா அந்த குதிரையை வந்து பார்த்துறான். பார்த்துட்டு, நான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு குதிரையை பார்த்தேன், நீ பார்த்தையா அப்படின்னு சொல்லி கத்ரு கிட்ட கேட்கிறான். கத்ரு அதை வந்து முழுசா வந்து கவனிக்கல. ஏதோ ஒரு கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன எதுன்னு சொல்லி அவளுக்கு வந்து முழுசா தெரியல. அப்போ ஆனா கூட வந்து வினதா கத்ரு ரொம்ப கிரிமினல். ஓகே, நாமளே வந்து இவளை எப்படியாவது வந்து அடிமை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா, கத்ருவினுடைய குழந்தைகள் வந்து அவளுக்கு அதிகம். அதை தவிர்த்து அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கெல்லாம் குழந்தை வந்து இப்படி வந்து பெரிய ஃபேமிலியா இருக்கு. அதை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து ஒரு ஒரு சர்வெண்ட் நம்ம வந்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவ வந்து யோசிக்கிறா. அதுலேயும் நமக்கு வந்துட்டு ரொம்ப நம்பகமான ஒரு சர்வெண்ட் இருந்தால் தானே நமக்கும் நல்லது. இல்லைன்னா நம்மளுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் அவங்களே வந்து வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால வினதா வந்து என்ன நினைச்சான்னா, சாரி கத்ரு என்ன நினைச்சா அப்படின்னு சொன்னா, இந்த வினதாவே வந்து நமக்கு சர்வெண்டா வந்துட்டா நல்லா இருக்குமே. ஆ, நம்ம தங்கச்சியே வந்து நமக்கு அடிமையா வந்துட்டானா நல்லா இருக்குமே, நம்ம குழந்தைங்கள்லாம் அவள் பார்த்துக்குவானே அப்படின்னு அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு பிளான். இது வந்து வினதாக்கு வந்து புரியல, தெரியாது. இப்போ இந்த கத்ரு இதை வந்து எப்படியாவது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு இதை வந்து ஒரு பந்தயமா மாத்தலாம் அப்படின்னு கத்ரு வந்து நினைக்கிறான். ஸோ அதை உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஆமா பார்த்தேன், நீ என்ன அதுல நீ என்ன ஸ்பெஷலா நீ வந்து உணர்ந்த அப்படிங்கிறத நீ சொல்லு அப்படின்னு வந்து கத்ரு வந்து கேட்கிறா. அப்போ கத்ரு கேட்ட உடனே வினதா வந்து சொல்றா, அந்த குதிரை வந்து ரொம்ப பலமிக்கதா இருந்தது, ரொம்ப வந்து ஜெய்ஜாண்டிகா இருந்துச்சு, அது ரொம்ப மின்னல் வேகத்துல அது வந்து போகக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை பத்தி இவனு ரொம்ப ஆர்வமா வந்து சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நான் தானே முதல்ல பார்த்தேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அதனால அந்த மாதிரி வந்து விளக்கிக்கிட்டு இருக்கும்போது கத்ரு வந்து கேட்குறா, இவ்வளவு சொன்ன ஓகே, அந்த குதிரை என்ன கலர்ல இருந்துச்சு அதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குதிரை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பார்க்கடலை கடையும் போது அந்த இதுல இருந்து வெளியில வந்த ஒச்சை சிறவஸ் அப்படிங்கிற அந்த குதிரை தான். பார்க்கடலை கடையும் போது வந்து எந்த குதிரை வந்ததுன்னு உனக்கு தெரியாதா? ஒச்சை சிறவஸ் வெள்ளை கலர்ல இருக்குமே, அந்த குதிரை தான் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கத்ரு வந்து அலர்ட் ஆயிட்டான். ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லி. நீ வந்து வெள்ளை கலர்ல இருக்குன்னு நான் சொல்ற. ஆமா, அந்த குதிரை கம்ப்ளீட்டா வந்து வெள்ளை கலர்ல இருந்தது. எங்கேயுமே வந்து எந்த விதமான ஒரு வேற கலரு எதுவுமே இல்ல. ஒரு டாட் கூட வந்து இல்ல அப்படின்னு சொன்னான். அப்போதான் வந்து கத்ரு வந்து ஓகே, இந்த பாயிண்டே நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சு இவளை அடிமை ஆக்கிற வேண்டியதான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு, இல்லையே, அந்த குதிரையோடைய வால் மட்டும் கருப்பா இருந்துச்சே, நீ கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கத்ரு கேட்கிறான். வினதாக்கு ஷாக்கு. இல்லையே, இந்த குதிரையை நான் நல்லா தானே கவனிச்சு பார்த்தேன், கம்ப்ளீட் பியூர் ஒயிட்டா இருந்துச்சு, இவ என்ன வால் மட்டும் கருப்பா இருந்துச்சுன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி வினதா யோசிக்கிறா. நான் பார்த்தேன்ப்பா, அந்த வால் வந்து கருப்பா தான் இருந்துச்சு அப்படின்னு கத்திரி சொல்றா. வினதா இல்ல, நான் கிளியரா பார்த்தேன், அது கம்ப்ளீட்டா பியூர் ஒயிட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நாளைக்கு திரும்ப இங்க வருவோம், இதே நேரத்துல இந்த குதிரை நாளைக்கு வரும், நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த குதிரையோடைய வால் கருப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா நீ எனக்கு அடிமையாகணும். அந்த குதிரையோடைய வால் கருப்பா இல்ல வெள்ளையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் உனக்கு அடிமையாயிருவேன் அப்படின்னு சொல்லி கத்ரு வந்து சொல்றா. அதை சொன்ன உடனே வினதா வந்து கொஞ்சம் யோசித்திருக்கணும். ஆனா ஒரு பந்தயம்னு வரத நம்ம அவ்வளவு சீக்கிரமா வந்து எடுத்துக்க கூடாது. அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஆனா வினதா தன்னுடைய கண்கள் மேல இருந்த நம்பிக்கையினால, நான் பார்த்தேன்னே, நான் எப்படி அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியும். ஓகே, அந்த குதிரை கம்ப்ளீட் ஒயிட்டு அப்படின்னு வந்து வினதா சொல்றா. ஆனா கத்ரு சொன்னா இல்ல இல்ல, அதோடைய வால் வந்து கருப்பு அப்படின்னு. ஓகே, இப்போ அந்த வால் கருப்பா இருந்தா எனக்கு நீ அடிமை, ஒயிட்டா இருந்தா நான் உனக்கு அடிமை, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த கத்ரு வந்து என்ன பண்றா, தன்னுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த கருணாக சர்ப்பங்கள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு கூப்பிடுறான். கூப்பிட்டு
இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களுடைய சித்தியோட நான் வந்து ஒரு பந்தயம் வச்சிருக்கிறேன். இந்த உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த குதிரையோடைய வால் மட்டும் கருப்பா இருக்கும்னு நான் வந்து சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் வந்து அதை வந்து நிஜமாக்கி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துரு வந்து சொல்றா. அதை நாங்க எப்படி வந்து நிஜமாக்குறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, போய் அந்த குதிரையோடைய வால்ல வந்து சுத்திக்கோங்க. அப்போ நீங்க எல்லாம் வந்து கருப்பா இருக்கிறதுனால தூரத்துல இருந்து பார்த்தா அது வால் தான் கருப்பா இருக்குன்ற மாதிரி தெரியும். மற்றதெல்லாம் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துரு வந்து சொல்றான். சொன்ன உடனே வாசுகி மற்றும் ஆதிசேஷன், அதாவது அனந்தர், ஆதிசேஷன் இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி கத்துருக்கு பிறந்தவர்கள் தான். அதனால அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, இல்ல இல்ல இந்த டீலிங்ல நாங்க ஒத்து வர மாட்டோம், இது வந்து நல்லா இல்ல, நியாயமானதல்ல, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அதனால வந்து கத்துருக்கு வந்து கோபம் வந்துடுது. கோபம் வந்து, ஒரு தாயினுடைய ஒரு பேச்சை நீங்க வந்து மதிக்காததுனால நீங்க உண்மையை பேசுறது தான் உங்களுடைய தர்மம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, தாயோடைய பேச்சை கேட்கறது தான் உங்களுடைய உண்மையான தர்மம். அதனால ஒரு தாயோடைய பேச்சை நீங்க வந்து மீறினதுனால நான் வந்து உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன். பின்னாடி ஜனமேஜயன்னு ஒரு அரசன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு சர்ப்ப யக்கியம் பண்ணுவான், நீங்க எல்லாரும் அந்த சர்ப்ப யக்கியத்துல விழுந்து செத்து போவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறான். அப்படி வந்து சாபம் கொடுத்த உடனே தான் மற்ற பாம்புகள் எல்லாமே வந்து பயத்துல வந்து, இல்லம்மா தயவுசெய்து எங்களையும் நீங்க சமைச்சிடாதீங்க, நாங்க கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லி கார்கோடகனும் அவனை சேர்ந்த மற்ற பாம்புகளும் நாங்க கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் வந்து வசுதேவர் அந்த வாசுகி பாம்பு வந்து என்ன பண்ணுது, கத்துருக்கிட்ட வந்து கேக்குது, இப்படி வந்து சொன்னா மொத்த இனமே அழிஞ்சு போகுமே, அந்த இனமே அழிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும், இயற்கை சுழற்சியில எல்லா ஜீவராசிகளுமே இருக்கணும், அப்பதான் அது வந்து கரெக்டா நடக்கும். இப்படி பாம்பு இனத்தையே அழிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து இயற்கை சுழற்சி நடக்கும், அதனால நீ அதை பண்ணக்கூடாது, இதுக்கு ஏதாவது சாப விமோச்சனம் கொடு அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. அப்பதான் வந்து கத்துரு சொல்றா, உங்களுடைய தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜரத்காருன்னு பேர் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பின்னாடி காலத்துல ஜரத்காரு அப்படின்னு ஒரு ரிஷி வருவாரு. அந்த ஒரு ரிஷி தன்னுடைய பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லுவாரு. அதனால என்ன பண்ணுங்க, இப்ப இருந்தே இந்த பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு நீங்க வளர்த்துட்டு வாங்க. பின்னாடி என்ன பண்ணலாம், இந்த ஜரத்காருங்கிற அந்த ரிஷிக்கு வந்து இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்ததுக்கு அப்புறமா இவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை தான் வந்து என்ன ஆகும், என்ன செய்வாரு, உங்களோட அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. ஸோ இந்த விதத்துலதான் இந்த பாம்புகள் எதனால இந்த யஜ்யத்துல விழுந்து ஆஹ் அவங்க உயிரை விட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ இதுக்கப்புறமா இன்னும் வினதாக்கு ஒரு முட்டை இருக்கு, அதுல இருந்து ஒரு பட்சி வெளியில இன்னும் வரல. அது மட்டும் இல்லாம அந்த பட்சி எப்படி தன்னுடைய அம்மாவை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாத்துச்சு, என்ன செஞ்சு காப்பாத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு முக்கியமா கருடனுடைய கதை இருக்கிறதுனால எல்லாருமே வந்து தவறாம வந்து கலந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. பிரபு ஒரு சந்தேகம், அருணன் வந்து ஊனம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது என்ன வகையான ஊனம் பிரபு? உடம்பு பாதிக்கு கீழே இருக்காது, இடுப்புக்கு கீழே வந்து கால்கள் இருக்காது. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்வி?